ரொம்ப நாளா மாடு தின்னவனுங்க சிக்கிடானு தான் இருக்கடே உங்களுக்கு வராது சாவடி வராது. ஐயா மனுஷனுக்கியா உங்க ஆட்டுக்கடன்னு எனக்கு தெரியாதியா. ஐயா இந்த மேல வர மாட்டேங்கியா. இல்ல வேலையா போச்சு உங்களுக்கு. ஐயா வேணாங்க ஐயா. ஐயா ஐயா வேணாங்க ஐயா. ஐயா நீ இருக்கல ஐயா ஐயா விட்டுங்க ஐயா. ஐயா 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 விட்டுங்க ஐயா. உங்களை பண்றத பார்த்து ஒரு பயலுக்கும் களை வாங்குற எண்ணம் வரக்கூடாதுல. அவன் நம்மாலியா ஆடு மேய்க்க ஆறு இல்லாம இருக்குது. நீ இவனுங்களோட சேர்ந்து களவாண்டு தெரியுறியா? உனக்கு என்ன பண்ற பாருல. போன் வந்திருக்கு. நீ போகத்தான் இந்தாங்க. என்னட்டே உட்காருங்க. மாமா மச்சனை எல்லாருக்கும் சொல்லி அனுப்பணும். ஆண்டு அனுபவிச்சு பேரம்பேத்தி எல்லாம் பார்த்துட்டு நிம்மதியா தான் போயிருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனை எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா அனுப்பி வைக்கணும். நாளை பின்ன நம்மள மாதிரி ஆளுங்க போயிட்டா கூட செத்தா சுடலா அப்பா மாதிரி சாகணும்னு தான் ஊருக்குள்ள பேசணும். தந்தா வேலையை நெருக்கி முடிச்சாச்சுங்க. சின்ன சாமி வந்துட்டானா தூக்கிடலாம். ஆளை அனுப்பலாமா நீ? ஏன் கூப்பிட்டா மட்டும்தான் துறை வருவாரா? வெளியூர்ல இருந்து ஆளுக்கெல்லாம் வந்தாச்சு. உள்ளூர்ல இருக்கணும் அப்படின்னு வேலை எங்கெல்லாம் இருக்காம? எட்டு தசையிலையும் ஏகப்பட்ட உறவு இருக்கு. விட்டு பிரிஞ்சதென்ன வெளியேறி போறதென்ன ஒட்டு முழங்குதென்ன ஒன்னும் வேணங்கலைய. எப்படிலாம் வாழ்ந்தவர் போயிட்டார்ல. ஏலே சின்னசாமி, உன்னை ஊரே தேடிட்டு இருக்குது. உனக்கு பாலை வரம் பெருசா போச்சா? காலையில நம்ம பேச்சு பித்தையா தவறிட்டார் தெரியுமில்ல?
கடைசி ஒரு தடவை இவருக்காவது போய் செய்டு. என்ன திமிரு பாத்தியாலே அவனுக்கு? ஒரு காலத்தில் ஊருக்குள்ள இந்த மாதிரி காரியம் செய்யணும்னா அந்த 4 ஜாதிகாரங்க தான் உண்டு. இப்போ அப்படியா? எல்லாரும் நல்லா படிச்சுட்டு தொழிலை மாற்றிட்டு வெளியூர் போயிட்டாங்கப்பா. இந்த மாதிரி காரியம் செய்யணும்னா நம்ம சின்னசாமி ஒருத்தன் தான் உண்டு. அவனும் கொஞ்ச நாளா கோட்டிக்கார மாதிரியே அலைஞ்சிட்டு இருக்கான். முதல்ல உள்ள போய் சின்னசாமி வந்துட்டு இருக்காம்ண்ணே. மாப்பிள நல்ல ஸ்பீட் அடிச்சு வாட்சுங்கடா. தயாரமா தயாரே தயாரமா தயாரே தயாரமா தயாரே தயாரமா தயாரே தயாரமா தயாரே தயாரமா தயாரே. சின்னசாமி வந்தாலே தயாரமா தயாரே தயாரமா தயாரே தயாரமா. சின்னசாமி சின்னசாமி சார்வால் சின்னசாமி நில்லுல. இல்ல சின்னசாமி போல போய் கூப்பிடல. சின்னசாமி ஏலே சின்னசாமி ஏலே சின்னசாமி. தாத்தா, எல்லா சாதிக்கு நீதானே குலசாமி. முன்னாடி இந்த முன்னோர்கள் என்ன காரணத்துக்காகவோ உன்னை பிரிச்சு தனியா வச்சுட்டாங்க. சாமியா இருந்த உனக்கே இந்த கதினா, மனுஷனா இருக்க நான் என்ன பண்ண முடியும்? செய்யற தொழிலை வச்சு எங்களை பிரிச்சு பார்க்கறாங்க. இனிமே நான் அந்த தொழில் செய்ய போறது இல்ல. நான் செய்ய மாட்டேன் இனிமே. இது உன் மேல சத்தியம். பெரிய வீட்டுல ஒரு இளவு விழுந்திருக்கு. சடங்கு செய்ய கூப்பிடுவாங்க. நான் போக போறதில்ல. இந்த கையால் இனிமே இந்த தொழிலை செய்ய மாட்டேன். எனக்கு நீதான் துணைக்கணும் சாஸ்தா. நடக்க போற போராட்டம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா முடிவு எனக்கானதா இருக்கு. எனக்கானதா இருக்கு.